வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மை அப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் தமிழகம் முழுவதும் மக்களாகிய உங்களுக்கு இந்த பிறவி பிறந்திருக்கிறோம், எதையாவது ஒரு நல்ல செய்திகளை நாம் சொல்ல வேண்டும், மக்களுக்கு பின்னாடி வர சங்கதிகளுக்கு விட்டு செல்ல வேண்டும், அதை நல்ல இதுகளை நம்ம சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்திலையும் நோக்கத்திலையும் இதை நாங்கள் 18 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாமும் மரக்கன்று நடும் இதையும் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அப்பப்போ ஒவ்வொரு வருஷமும் 3வது மாதம் இல்லை 4வது மாதத்தில் தமிழகம் முழுவதும் அடுத்த வருஷம் 3வது மாதம் வரைக்கும் மழை பெய்யக்கூடிய தகவலை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அதையும் முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சுக்கிட்டால் மக்களுக்கு நல்லது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மழை பெய்கிறதையும் குழந்தை பிறப்பதும் மகாதவனாலும் சொல்ல முடியாதும் கிடையாது. குழந்தை இப்போ தங்கிருச்சு அப்படின்னா இப்போயே ஆண் குழந்தையா பெண் குழந்தையானு யார் வேணாலும் சொல்லலாம். குழந்தை உங்களுக்கு என்ன குழந்தை வேணும் அப்படிங்கிறது நீங்களே பெற்றுக்கரலாம். ஆண் குழந்தை வேணுமா நீங்கள் பெற்றுக்கரலாம், பெண் குழந்தை வேணுமா நீங்கள் பெற்றுக்கரலாம். இதெல்லாம் கடவுள் கொடுக்குறது அப்படிலாம் கிடையாது. கடவுள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டார், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் சாத்தியப்படுமா, நம்ப முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எத்தனையோ பேர் அந்த மாதிரி குழந்தை பெற்றவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது கீழே கமாண்டில் போட்டாங்கன்னா அதுக்கு பதில் அந்த மாதிரி பெற்றவங்க பதில் போடுவாங்க பாருங்கள். ஆமாம், ஐயா சொன்ன மாதிரி நாங்களே நம்பலை, இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நிறைய கமாண்டில் போடுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் அடுத்தவங்களுக்கு எங்களை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் நல்ல விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறங்க. ஒரு கெட்ட விஷயமா இருக்கட்டும் உடனே பரவிடுது. கெட்ட விஷயத்துக்கு தான் முன்னே வர்றோமே தவிர நல்ல விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறோம். ஒரே ஒரு நல்ல கருத்து, யாரும் சொல்லாத கருத்து ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு விலையே கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். அப்போ யோசித்து பார்க்கணும். ஆஹா, அப்போ இவங்களோட இதில் நம்ம பின்னோக்கி போனால் நிறையா தகவல் நமக்கு கிடைக்கும். வகுத்துக்கு உணவு கிடைக்கிற மாதிரி செவிக்கு இவங்க உணவு கொடுக்குறாங்களே, அப்போ நம்ம இவங்க பின்னாடி போவோம். 4 பேர் பேசுகிறாங்கன்னா அந்த 4 பேர்த்தில் எவன் ஒருத்தன் நல்ல தகவல் கொடுக்குறான் அவனை நீங்கள் பிடிச்சிக்கிட்டால் பின்னாடி உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உபதேசம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அதில் நம்ம இது பண்ணி சேகரித்து வச்சுக்கிறலாம். இதை தெரிந்து கொள்ளுங்கள், இது நல்லது. அதே போல் பார்த்தாங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நல்ல இதுகளாக இருக்கும். 2026 பார்த்தாங்க அப்படின்னா மழை பெய்யக்கூடிய நாள் 6வது மாதம் 16ஆம் தேதி மழை இருக்குது, 22ஆம் தேதி மழை இருக்குது, 29ஆம் தேதியும் மழை இருக்குது. பார்த்துக்கோங்க. இந்த மழை இது கோடை காலத்தில் பயங்கரமான இடி வரும், காற்று இதெல்லாம் வரும். வெளியில் போகும்போது மரத்துக்கடியில் நின்று கொண்டு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படியே அப்படின்னு பேசாதங்க. மின்னல் மரத்து மேலே விழுந்து உங்களையும் தாக்கப்படும். இதை எத்தனையோ பேர் நீங்கள் செல்ஃபோனில் பார்க்கலாம் இறப்பதை. இதெல்லாம் தவிர்த்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு. யமன் நம்மளை தேடி வரணும், நம்ம யமனை தேடி நம்ம போகக்கூடாது. தெரிந்து கொள்ளுங்கள். இது மழை பெய்யக்கூடிய நாள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், 6வது மாதம். இதை கவனமாக நீங்கள் கையாண்டால் நிச்சயமாக இது உங்களுக்கு எப்படின்னா முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற எங்களுடைய அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை இன்னும் குறுகிய காலத்தில் குழந்தை இல்லாதவர்கள் நிறையா பேர் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு யாகம் வளர்க்க போகிறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டாலே அவங்களுக்கு குழந்தை பேர் உருவாகும். அதே சமயத்தில் குழந்தை பெற்றவங்க அந்த குழந்தை ஆரோக்கியமாக வர்றதுக்கும் அது ஒரு யாகம் வளர்க்குறோம். இந்த மாதிரி ஒரே டயத்தில் 1008 யாகம் வளர்க்குறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு சீக்கிரமாக விளம்பரம் பண்ணுவோம். அப்போ நீங்கள் கலந்துக்கிட்டங்கன்னா உங்களுக்கு அங்கே எல்லா விதமான ஒரு இதுவும் கிடைக்கும். ஒரு யாகம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கலந்துக்கிட்டோம்னா நமக்கு ஏகப்பட்ட இதுகள் இருக்கும். அதே ஒரு 5 இதில் கலந்துக்கிட்டால் அது அதை விட பவர் 100 108ன்னா பவர் அதிகம். அதே 1008ங்கும் போது என்ன ஆகும், நீங்கள் எவ்வளவோ புண்ணியங்கள் செய்த இதுகள் 21 தலைமுறைக்கு வரக்கூடிய கர்ம வினைகள் அனைத்துமே மண்ணோட மண்ணாக மக்கி போகும். அப்போ ஒரே இடத்துல அந்த மாதிரி ஒரு இது நடக்குது அப்படின்னா
அந்த இடத்துல கலந்துக்கிறது பெரிய பாக்கியம். இதை கருத்தில் கொள்ளுங்கள். நாங்கள் விரைவில் அதை நாங்கள் இது பண்ணுவோம். அப்போ அதெல்லாம் நீங்கள் எங்களுடைய இடத்துல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அங்கே நிறையா விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம். இப்போ நாங்கள் தமிழகம் முழுவதும் நாங்கள் 18 ஆண்டுகளாக இந்த மாதிரி போட்டோம். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து லோக்கல் டிவியை வந்து இது பண்ணிட்டாங்க. அந்த லோக்கல் டிவி மட்டும் கரெக்டாக இன்ன வரைக்கும் இருந்ததுன்னா நாங்கள் தமிழகம் முழுவதும் நல்லா கொண்டு செல்லியிருப்போம். அதில் எத்தனையோ லோக்கல் டிவிக்காரங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. ஏன்னா அதை வச்சு நிறைய பொழைச்சாங்க, நல்லா வந்தாங்க, போச்சு. அவங்களால ஒன்றும் அதை நடத்த முடியாமல் விட்டுட்டாங்க. காரணம் அந்த சேனலில் இல்லாமல் போச்சு. அது இருந்திருந்தால் நாங்களும் மக்கள் மத்தியில் நிறைய போய் எங்களை போட சொல்கிறாங்க. தனிமையாக அங்கே வந்தால் நாங்கள் முன்ன 7000 பேர் 8000 பேர் வந்தவங்க இப்போல்லாம் 100 பேர் 200 பேர் வர்றாங்க. எங்களால் நாங்கள் அனுமதி இலவசம், மரக்கன்று இலவசம், இப்படி ஏகப்பட்டது இலவசமாக நாங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தினோம் 18 ஆண்டுகளாக. மரக்கன்றெல்லாம் 18 ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இப்போ போய் திருநெல்வேலியில் பார்வதி சேஷாய் மகாலில் கேளுங்க, ஆமாம் மரக்கன்று கொடுத்தாங்கன்னு தெரியும். திருப்பூரில் குமாரசாமி திருமண மண்டபத்தில் கேளுங்க, ஆமாம் 18 ஆண்டுகளாக இங்கே மரக்கன்று ஐயா கொடுத்தாங்க அப்படின்னு தெரியும். ஈரோட்டில் மல்லிகை இறங்கும் பஸ் ஸ்டாண்டில் போய் கேளுங்க, ஆமாம் சதுரகை சித்தர் நாகானந்த சாமி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செங்கோட்டில் அம்மணியம்மாள் திருமண மகாலில் கேளுங்க சொல்லுவாங்க. சேலத்தில் திருவாக்கவுண்டனூர் பைபாஸ் ஜிபிஎன் மகாலில் கேளுங்க சொல்லுவாங்க 18 ஆண்டுகளாக மரக்கன்று கொடுத்தோம். இப்படி மதுரையிலலாம் ஏகப்பட்ட சந்தன மரமாக கொடுத்துருக்கோம், சிவகாசியில் அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்படி ஏகப்பட்ட இடங்களில் மரங்கள் நிறையா நான் கொடுத்துருக்குறோம். விழுப்புரத்திலெல்லாம் ஜெயசக்தி திருமண மகால் ரெட்டியார் ஆயில் மில் ஸ்டாப் பக்கத்தில் அமைந்துள்ளது. அவர் மிக நடமாடும் கடவுள், அவர் மனிதன் வடிவத்தில் அவர் கடவுள். அவரெல்லாம் நாங்கள்லாம் எங்கே போனாலுமே எங்களுக்கு வந்து ரூபா கம்மியாக தான் வாங்குவாங்க வாடகை. ஆனால் அதையும் அவர் வாங்க மாட்டார். ஐயா எங்கேயோ இருந்து வந்து நீங்கள் இங்கே வந்து இவ்வளவு மக்களுக்கு நன்மை செய்கிறங்க, இந்த மண்டபம் நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, எத்தனை பேர் இருந்தாலும் ரூமில் தங்கிக்கோங்க, ஆனால் 3 நாளாக எங்கள் வீட்டில் தான் நீங்கள் சாப்பிடணும். இப்படிலாம் யாருங்க இருப்போம்? நல்லதை செய்ய வந்துருக்கும் போது நான் அதில் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன் அப்படிம்பார். இப்படிலாம் ஒரு நல்ல மனுஷங்க நிறையா இருக்கிறாங்க பாருங்கள் நாட்டில். அந்த மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்கள் எங்களுடைய தொடர்புக்கு எங்களுடைய நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் ஏகப்பட்ட தகவல் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துங்க, எங்களுடைய சேனலை தள்ளி தள்ளி விடாதுங்க. நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னு லாஸ்ட்டில் பாருங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.